2026 வந்துட்டு விஜய் வந்துட்டு தாவேகா தனித்து தான் போட்டியிட போது, விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்ன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் ஏடிஎம்கே வந்துட்டு விஜயை வந்துட்டு தூண்டில் போட்டுக்கிட்டு தான் இருக்குது, இழுத்துக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்காது. ஆமாம், தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பொதுக்குழுவில் கூட அவர் வந்து ஏடிஎம்கேலாம் ஒன்றும் அடிக்கலை. திமுக தான் தொடர்ந்து டார்கெட் பண்ணுறாரே தவிர அதிமுக பக்கமே போகல, பிஜேபி பக்கமும் போகலை அவர். அப்போ ஏதோ கொஞ்சம் மிச்சம் அங்கே இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர் வைக்கிறாருல ஒரு கண்டிஷன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறாருல்ல, அதை வந்து எப்படி எடப்பாடி ஏற்றுக்க முடியும்? அவர் வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அவ்வளோ பெரிய கட்சி, சின்னம் அவ்வளோ பெரிய சின்னம், எல்லாருக்கும் பரிச்சயமான இரட்டை இலைங்கிற ஒரு சின்னத்தை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி இவர் தலைமையை ஏற்றுட்டு வருவாருங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா? அதை தாண்டி ஏதோ ஒரு அழுத்தமோ அல்லது ஒரு ரிக்வஸ்ட்டோ அல்லது ஏதோ ஒன்று இருந்து நாளைக்கு அதற்காக கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல.